நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட பிஸ்னஸை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த தாட் வரும்போதே கூடவே இன்னொரு சிந்தனையும் வரும். எங்கடா லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணும்போதே மூச்சு தள்ளுதே, இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே யோசிக்கிறது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு தாட் வரும். ஆனால் அதே சமயம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் டார்கெட் பண்ணும்போது அதில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் லீகல் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். இதே லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஆங்கில பழமொழி இருக்குங்க, யானை எப்படி விழுங்கிறது அப்படின்னா அதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதுக்கப்புறமா விழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட பிஸ்னஸை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த தாட் வரும்போதே கூடவே இன்னொரு சிந்தனையும் வரும். எங்கடா லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணும்போதே மூச்சு தள்ளுதே, இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே யோசிக்கிறது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு தாட் வரும். பட் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறது ஒன்றும் பெரிய கம்பசுத்திரம்லாம் கிடையாதுங்க. ஒரு 4-5 ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போகிறோம், ஈஸியாக நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸை கொண்டு போக முடியும். இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பிஸ்னஸில் குறைஞ்சது ஒவ்வொரு மாதமே ஒரு 10லேருந்து 15 இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அத்தாரிட்டியில் இது எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கு என்ன லிங்க்கில் நம்ம அப்ளை பண்ணணும், இது அத்தனையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரி, முதல்ல பிஸ்னஸை ஏன் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணும்? இந்தியாவிலே நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எதனால் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு புது மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்க. நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் நம்ம டார்கெட் பண்ணும்போது அங்கே நம்மளுக்குன்னு ஒரு புது மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்க. இந்தியாவில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவில் ஏதோ ஒரு மார்க்கெட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்டை விற்கலாம். அது மூலிமா நம்மளுக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸும் அதிகரிப்பாங்க, நம்மளுடைய கஸ்டமர் பேஸும் அதிகரிக்கும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மார்க்கெட்டையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ரெசெஷன் வருது, அது நம்மளோட பிஸ்னஸை பாதிக்கும். வேறாஸ் நம்ம வந்து ஒரு 2-3 கண்ட்ரீஸில் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை மேனேஜ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது சீராக போகும். மூணாவது காரணம் அப்படின்றது நம்மளோட பிராண்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் விசிபிலிட்டி கிடைக்கும். இதன் மூலிமா நம்ம ஒரு MNC கம்பெனி அப்படின்ற ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் கடைசி முக்கியமான காரணம், இதெல்லாம் நடக்கும்பொழுது ப்ராஃபிட் அதிகரிக்குங்க. ஆனால் அதே சமயம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் டார்கெட் பண்ணும்போது அதில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்காதுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜப்பான் எடுத்துக்கலாம், இல்லை சைனா எடுத்துக்கலாம், UAE எடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் ரொம்ப முக்கியமாக அவங்களோட லோக்கல் லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியரையும் சந்திப்போம். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்றது அவங்க கல்ச்சருக்கு ஒத்து போகக்கூடிய ப்ராடக்ட் தானா அப்படின்றதையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இது முதல் பேரியர். ரெண்டாவது விஷயம் லீகல் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது இந்தியாவில் நம்ம ஒரு சில லீகல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்களும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கும். மூணாவது அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேரியர் தான் ஃபினான்ஷியல் பேரியர். நம்ம ஒரு புது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கான மார்க்கெட்டிங், அதுக்கான லேபர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறது, அதுக்கான 5 ஸ்டெப்ஸ் என்ன பார்க்கலாமா? முதல் ஸ்டெப், உங்களோட ப்ராடக்ட் குளோபல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்டா அப்படின்றத ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ இந்தியாவில் நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்டா சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இதே ப்ராடக்டை வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, அந்த நாட்டில் இதுக்கான நீட் இருக்கா, அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்றது அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கான்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, உங்களோட ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்றது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு GST கால்குலேஷன், அதுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு UAE மார்க்கெட்டையே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா
அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் வச்சுக்கலாம், பட் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறஸ் ஒரு சிஆர்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு இஆர்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய அதே சிஸ்டம் தான் எந்த ஒரு நாட்டிலையுமே யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு குளோபல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்டான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அந்த ப்ராடக்ட் குளோபல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட் த லீகல் ரெகுலேஷன்ஸ். லீகல் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். இதே லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லைங்க. அங்கே நம்ம பண்ண வேண்டியது 3 முக்கியமான விஷயம். முதல்ல கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே தனியாக நீங்கள் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 100% டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்மிட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில இடங்களில் இன்னும் வந்து 100% டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பர்மிட் பண்ணுறது இல்லை. ஸோ எந்த நாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அங்கே 100% டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்னரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முதல் ஸ்டெப் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். ரெண்டாவது லைசன்சஸுங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, இல்லை ட்ரக் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கேயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த கண்ட்ரியில் என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்து அதுக்கான லைசன்சஸ் வாங்க வேண்டியிருக்கும். மூணாவது டாக்ஸேஷன். இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுவீங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனே இருக்குது. யூஏஇலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, வேட் மட்டும் இருக்குது. ஸோ வேட் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸில் டேக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். இன்டர்நேஷனல் லெவலில் உங்களோட பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து மூணாவது ஸ்டெப், ஹையர் அ டீம் ஆர் பார்ட்னர் வித் லோக்கல் வெண்டர்ஸ். நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் பேரியர் அப்படின்றது வருங்க. அதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த நாட்டோட மொழி நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட ப்ராடக்ட் அந்த நாட்டோடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்டாக இருக்கா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம அங்கே ஒரு லோக்கல் டீமை ஹையர் பண்ணணும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி ஏதாவது ஒன்று ஹையர் பண்ணணும். ஸோ அவங்க மூலிமா நம்மளோட ப்ராடக்டை அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ரீவேம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸோடைய மெனுவே இந்தியாவில் கொண்டு வரும்போது மாற்றிட்டாங்க. அந்த மெனு நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படின்றதுனால இந்தியாவில் ஆலு டிக்கி, சிக்கன் பர்கர், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதும் உங்களுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரீவேம் பண்ண வேண்டியிருக்குங்க. அண்ட் அடுத்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் கட்டாயம் தேவை இல்லைங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 100% கேரண்டி கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்கு நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டீமையும் நம்ம ஹையர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் ஏதாவது ஹையர் பண்ணி அங்கே நீங்கள் ஒரு புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அது அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் அண்ட் ட்ரையலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். எந்த இடத்துல ஃப்ளாஸ் இருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ரீவேம் பண்ணலாம். கடைசி 5வது ஸ்டெப், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் புது மார்க்கெட்டில் இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோட ப்ராப்பராக ஒரு எங்கேஜ் ஆகுங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்டை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட சர்வீஸையும் இன்னும் பெட்டராக மாற்றுங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் அந்த மார்க்கெட்டில் அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேயராக மாறுவீங்க. அது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடு நீங்கள் காம்படிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இதன் மூலிமா உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப சுலபமாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போக முடியுங்க. ஒரு ஆங்கில பழமொழி இருக்குங்க, யானை எப்படி விழுங்கிறது அப்படின்னா அதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதுக்கப்புறமா விழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். பட் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் அதை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.